இது மதுவா மதுவிலக்கா? தமிழ்நாட்டுல முதன்முறையா தமிழகத்தோட குடிப்பழக்கம் பற்றி தந்தி டிவியோட பிரம்மாண்ட கருத்து கணிப்போட அடிப்படையில் நடைபெறும் ஆதரடியான விவாத நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாஸ்மாக் மேற்பார்வையாளரும் கன்னியாகுமரி மாவட்ட டாஸ்மாக் சங்க செயலாளர் ராமகிருஷ்ணனும் மதுவிலக்கை அமல்படுத்துங்கள், இல்லையென்றால் என்னை கருணை கொலை செய்ய அனுமதி கொடுங்கள் என்று முதல்வர் பிரிவில் மனு கொடுத்திருக்கும் கலைச்செல்வியும் நமது சிறப்பு விருந்தினர்களா வந்திருக்காங்க. மதுவிலக்கை அமல்படுத்துவது இன்றைய சூழலில் எளிதானது அல்ல என்பது ஒரு வாதம். அதற்கான மிக முக்கியமான காரணமாக அரசுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்பை சுட்டிக்காட்டப்படுகிறது. அரசுக்கு மதுக்கடைகளை மூடுவதன் மூலம் பொருளாதார இழப்பு ஏற்படுமா என்ற கேள்விக்கு குடிப்பவர்கள் மற்றும் குடிக்காதவர்கள் பதிவு செய்திருக்கும் கருத்து கணிப்பு என்னவென்று பார்க்கலாம். மதுக்கடைகளை மூடினால் தமிழக அரசுக்கு இழப்பு இருக்குமா என்ற கருத்து கணிப்பு கேள்வியை முன்வைத்த போது நமக்கு கிடைத்த பதில்கள் ஆம் 61 விழுக்காடு, இல்லை 25 விழுக்காடு, சொல்ல முடியாது என்ற பதில் 14 விழுக்காடு. திருமதி கலைச்செல்வி, உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். 61% பேர் சொல்லிருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல மதுவிலக்க அமல்படுத்தினா, மதுக்கடைகளை பூட்டினா மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும், வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றது 61% பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 61% பேருக்கு ஏன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புரியல? அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பணம், அவங்களுடைய ஒரு பொருளாதார இழப்பு தான் அரசுக்கு லாபமா மாறுது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இந்த 61% பேருக்கு ஏன் புரியல? ஏன் புரியலன்னா அவங்க மதுவுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் சுகம். தன்னோட குடும்பத்தினுடைய சூழ்நிலையில இருந்து அவங்க யோசிச்சாங்கன்னா இந்த பதில சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல, இதுலயே குடிக்காதவர்கள் சிலரும் சேர்ந்துதான் இந்த பதில முன்வச்சிருக்காங்க. 61% இன்னைக்கு சொல்லியிருக்காங்க மதுவால அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தன்னோட குடும்பத்தை நினைச்சு பார்க்கணும். அவங்க தன்னோட குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தினுடைய வருமானத்தை தானே கொண்டு போய் அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க. முதல்ல நம்ம குடும்பத்தினுடைய வருமானத்துக்கு நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்கணும் அதை முதல்ல இவங்க திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் உணர முடியாத என்ன ஒரு விஷயம் இந்த 61% பேரை தடுக்குது. அவங்கள உணர முடியலன்னா அந்த மதுவினுடைய கொடுமைங்க. அவங்க முதல்ல மது அருந்த பழகும் போதே என்ன ஆகுதுன்னா உடல்நிலை பாதிக்கப்படுது. அதுக்கப்புறமா படிப்படியா மனநிலை பாதிக்கப்பட்டு சிந்திக்கக்கூடிய திறனையே இழந்துடுறாங்க. இந்த 61% பேரும் சிந்திக்க திராணி இல்லாம தான் அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்காக அவங்க வருமானம் அப்படின்னு யோசிக்கிறாங்களே, அதே யோசனையை நம்ம குடும்பத்துக்காக யோசிங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் அந்த 61% குடும்பத்தை போய் நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா அந்த பெண்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கிடையாது, சரியான உணவு கிடையாது, எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு இருக்கு. நிச்சயமாக எதுவும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தா 100 நாள் வேலைக்கு போறாங்க பெண்கள். இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு போய் அந்த 100 ரூபாய் இவன் வீட்டுக்கு எடுத்துட்டு வராதமா பிடுங்கிட்டு போறான். நம்ம இதை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம பேசலாம். திரு ராமகிருஷ்ணன், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். 61% பேர் சொல்லியிருக்கிற மாதிரி மதுக்கடைகளை பூட்டினால் அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் 61% பேர் சொல்லிருக்காங்க. இதே கருத்து கணிப்புல 35% பேர் இப்ப சமீபத்திய கால போராட்டங்கள், மதுவிற்கு எதிரான போராட்டங்கள் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு பொறுப்பு உணர்வு அப்படின்னு இதே நிகழ்ச்சியில பதிவு செய்திருந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்திருந்தோம். இப்ப எதிர்க்கட்சிகளுடைய பொறுப்புணர்வுன்னு 35% பேர் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சிகளா இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை நாளைக்கு ஆளுங்கட்சியா மாறும்போது ஏதோ சில காரணங்களால மதுவிலக்க அமல்படுத்த முடியலன்னு இப்ப அமல்படுத்த முடியாது, வருவாய் இழப்பு ஏற்படும் சொல்றாங்க இல்லையா அந்த 61% பேர், அந்த 61% பேரும் தோக்குறோம் அப்படிங்கறது தெரியாமையே ஜெயிக்கிறவங்களா ஆயிடுவாங்களா? மதுவிலக்கை பொறுத்த வரைக்கும் இது வருமான இழப்பு அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிடுறாங்க. ஆனா இது அரசாங்கத்துக்கு சென்று சேர வேண்டிய வருமானத்தை இழப்பீடாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் என்பவர்கள் அவர்களுடைய அரசியல் நிலையில் கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் அரசாங்க நிலையில் மக்களுக்கு தேவையான ஒரு விற்பனையை அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த 61% எந்த கட்சி ஆட்சியை பிடித்தாலும் இந்த நிலைப்பாடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் இந்த 61% பேர் சொன்னதா? நிச்சயமாக இருக்கிறது. எப்படி உங்களால அவ்வளவு தீர்மானமா சொல்ல முடியும்? எதன் அடிப்படையில் அவங்க சொல்லிருக்க முடியும்? எந்த கட்சி வந்தாலும் இதுதான் நிலைமை அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்கிறத எப்படி உங்களால நிச்சயமாக சொல்லும் போது எப்படி உங்களால? ஏனென்றால் மது ஒரு நுகர்வு பொருளாக மாறிவிட்டது. அது தேவையை பொறுத்து தனி மனிதனுக்கு வேறுபாடு ஏற்படுகிறது. அதை நுகர்பவர்களால் மட்டும்தான்
இதை நுகர முடியுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க முடியுமே தவிர எந்த ஒரு சட்டத்தின் மூலமாகவும் மது நுகர்வை தடுத்துவிட முடியாது. எனவே மது நுகர்வை தனி மனித ஒழுக்க மூலமாக இவர்கள் தடுக்க வேண்டும். அரசோ சட்டமோ விழிப்புணர்வோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு தனி மனிதனுக்கும் தெரியணும் இது அவருக்கு இந்த பழக்கம் கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதி ஒரு தனி மனிதனுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றதா நாங்க புரிஞ்சுக்கிறோம். அரசுக்கு மதுக்கடைகளால் கோடி கோடியாய் லாபம் என்று பொதுவாக சொல்லிவிடுவது நம் பொதுமக்களின் மனநிலை. அரசுக்கு சரியாக இதனால் எப்படிப்பட்ட லாபம் வருகிறது, வருமானம் வருகிறது என்பது குறித்து எமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ் பதிவு செய்த கருத்துக்களை பார்க்கலாம். 2014-2015 நிதியாண்டில் தமிழக அரசின் மொத்த வரி வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 85,773 கோடி ரூபாய். இதில் டாஸ்மாக் மூலம் மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 23,188 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலம் மட்டும் வரி வருவாய் கிடைத்திருக்கிறது. மொத்த வரி வருவாயில இது 30.5%. இந்த டாஸ்மாக் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய வரி வருவாய் அப்படிங்கிறது வரி வருவாய் மட்டுமே, தமிழக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய லாபம் கிடையாது. இந்த நிலையில தமிழக அரசிற்கு இதிலிருந்து என்னென்ன செலவுகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழக டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய 29,000 ஊழியர்களுக்கு மாத சம்பளம் வழங்குவது, அதைத் தொடர்ந்து மதுவை கொடவுன்ல இருந்தோ அல்லது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய போக்குவரத்து செலவு. மூன்றாவது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை, அது தமிழக அரசினுடைய கடைகளாகவே இருந்தாலும் சரி, அதை வாடகைக்கு விடுவதிலிருந்தோ அல்லது குத்தகைக்கு விடுவதிலிருந்தோ கிடைக்கக்கூடிய தொகையும் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிலையில தமிழக அரசிற்கு இந்த செலவுகள், அதாவது ஊதியம் கொடுப்பது, போக்குவரத்து செலவு, கடைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாடகை அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 2,000 கோடி ரூபாய் செலவானால் கூட தமிழக அரசிற்கு ஒவ்வொரு ஆண்டும் டாஸ்மாக் மூலம் மட்டும் 23,000 கோடி ரூபாயிலிருந்து 24,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது லாபமாக. திரு ராமகிருஷ்ணன், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். 23,000 கோடியிலிருந்து 24,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கும் சராசரியாக ஒரு ஆண்டிற்கு. நீங்க மதுக்கடைகள்ல மேற்பார்வையாளர் இருந்திருக்கீங்க, நிறைய உங்களுக்கு இந்த விஷயம் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல இருந்து, அதாவது கிடங்குல இருந்து எப்படி நீங்க மதுவை இங்க கொண்டு வரீங்க. இதெல்லாம் போக ஒரு குடிகாரனுக்கு ஒரு நாளுக்கு அவன் செலவு பண்றது, ஒரு குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவர் ஒரு நாளைக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா அது எவ்வளவு ரூபாய் இருக்கும்? ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய தேவைக்காகவே குடிக்கிறான். அவனுடைய உழைப்பை பொறுத்து 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் வரை அவனுடைய தேவையை கருதி குடிமகன்கள் குடிக்கின்றார்கள். எனவே இதில் அவர்களாக தெரிந்துதான் இந்த பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தெரிந்தே இப்படி செலவு பண்றாங்கன்னு சொல்லும்போது, இப்ப நம்மளுடைய கருத்து கணிப்புல பாக்குற அந்த 61% பேர் சொல்லியிருந்தாங்க மதுக்கடைகளை நம்ம அரசு மூடினா அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். அப்ப மறைமுகமா இது ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் மூடப்படாது அப்படிங்கறத உணர்த்ததுதான் இந்த 61%. அரசினுடைய கொள்கையை பொறுத்தே மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வருகிறது. மக்களுடைய பெரும்பான்மையான மக்களினுடைய நலனை கருதி படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பது பல்வேறு நிலையில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய நிலை, தமிழக அரசினுடைய நிலையும் இதுதான் என்பதை அமைச்சர் அவர்களுடைய வாயிலாகவே சட்டமன்றத்தில் நாம் பார்த்தோம். அந்த வகையிலே மதுவிலக்கை அமல்படுத்தினால் அதில் ஏற்படக்கூடிய இழப்பீடை சரிக்கட்டும் விதமாக கனிம வளங்களை அரசே ஏற்று நடத்தலாம். ஏனென்று சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள் மாற்று வழிகளுக்கு நம்ம பின்னாடி வரலாம். இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அந்த மாற்றம் வரும். அதுக்கான வழிமுறைகளையும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டால் அதற்கான விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. கலைச்செல்வி, நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப பொருளாதாரம் பாதிக்கப்படும், வருமானம் இழக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பழக்கத்தினால குடும்பத்துல பொருளாதார இழப்பு எப்படி ஏற்படுது? அதாவது சாதாரணமா இன்னைக்கு பாதிக்கப்படுற அத்தனை பேருமே ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான். மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வருமானம் இருக்கு, சொத்துக்கள் இருக்கு, அதை வச்சு பேஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த குடியால இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு 300 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய் அந்த குடிக்கே சரியா போகுது. மேற்கொண்டு அந்த 50 ரூபாய் கொண்டு வீட்டுக்கு கொடுப்பாங்களா இல்ல கொடுக்க மாட்டாங்களான்றது ஒரு இரண்டாம் பட்சியான கேள்விதான். இந்த
கொடுக்காததுனால வரக்கூடியது பெண்கள் இன்னைக்கு இந்த 100 நாள் வேலைக்காக வெளியில போறாங்க. 250 இருந்து 300 ரூபாய் வரைக்கும் சராசரியா ஒரு நாள் செலவாகுது, சம்பாதிக்கிறாங்க, பொருளாதார இழப்பு ஏற்படுது. இந்த மாதிரி சில காரணங்களால தான் நீங்க மனு கொடுத்தீங்களா முதலமைச்சர் தனிப்பிரிவு? இப்படி கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு இந்த 300 ரூபாய் சம்பாதிக்கிறவன் இன்னும் ஒரு 10 நாள்ல அந்த 300 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது அவனால. இன்னைக்கு அவங்க வருமானத்தை மட்டும் பாக்குறாங்க. இந்த ஒரு தனிநபரனுடைய ஆரோக்கியத்தை யாருமே பாக்குறது கிடையாது. ஒண்ணு குடும்பத்துல ஆரோக்கியம் இவனுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த குடும்பமே கேள்விக்குறியாகுது. வருமானம் இல்லாம குழந்தைங்களுடைய கல்வி பாதிக்கப்படுது. உணவுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம பெண் வெளியே வேலைக்கு ஒரு சாதாரணமா ஒரு கட்டட வேலைக்கு போனா கூட அந்த இடத்துல அவளுக்கு பாலியல் தொந்தரவுகள் அதிகமா இருக்கு. அவ 300 ரூபாய் சம்பாதிச்சு 350 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அதையும் இவன் பிடுங்கி குடிக்கிற அளவுக்கு போயிடுறான், ஒரு அடிக்ட் ஆயிடுறான். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தை யார் தூக்கி நிறுத்துவா? இன்னைக்கு அரசாங்கத்துக்காக இந்த 61% மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னா தன்னோட குடும்பத்தை முதல்ல பார்க்கணும். நிச்சயமாக 61% பேர் சொல்வது போல மதுக்கடைகளுக்கு அரசு தடை விதித்தால் வருவாய் இழப்பு ஏற்படும் என்ற ஒரு கருத்தை பார்த்தோம். குடிப்பழக்கம் இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அரசாங்கத்திற்கு மதுக்கடைகளால் வரும் லாபம் பொதுமக்களின் உழைத்த பணம் தானா? ஒருவேளை இவற்றை மூடினால் நிதி நிலைமையை எப்படி சீர் செய்யலாம் என்கிற மாற்று கருத்துக்கள், ஏற்பாடுகள் 1983 அப்பொழுது நமது அரசியல் தளத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா? குடிக்கும் மக்கள் அரசுக்கு மதுவிலக்கால் ஏற்படும் பொருளாதார இழப்பு குறித்து என்ன பதிவு செய்திருக்கிறார்கள்? நமது கருத்து கணிப்பில் பார்க்கலாம். மதுக்கடைகளை மூடினால் தமிழக அரசுக்கு இழப்பு இருக்குமா என்ற கருத்து கணிப்பு கேள்வியை குடிப்பவர்களிடம் முன்வைத்த போது நமக்கு கிடைத்த பதில்கள் ஆம் 66 விழுக்காடு, இல்லை 22 விழுக்காடு, சொல்ல முடியாது என்ற பதில் 12 விழுக்காடு. திரு ராமகிருஷ்ணன், உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். 66% பேர் சொல்லிருக்காங்க குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவர்கள்ல 66% பேர் மது கடைகளுக்கு தடை விதித்தால் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப இவங்க சொல்ற மாதிரி இந்த மதுவினால் வரக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நம்பிதான் நம்மளுடைய அரசாங்கம் இயங்குதா? நிச்சயமாக இல்லை. அரசினுடைய பட்ஜெட்டில் 3 ஒரு பங்காக வருமானம், டாஸ்மாக் வருமானம் இருந்தாலும் கூட அரசிற்கு பல்வேறு வழிகளில் வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலாக மாற்று வழிகளிலும் அரசாங்கம் வருமானத்தை ஈட்ட இயலும். உதாரணமாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களில் கனிம வளங்களை அந்நிய கம்பெனிகளுக்கு தனியார் கம்பெனிகள் தான் ஏற்றுமதி செய்து வருகின்றன. இதை அரசை ஏற்று நடத்தும் பொழுது அரசுக்கும் மிகப்பெரிய வருமானம் ஏற்படும். தென் மண்டலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படும். இதை நம்பிதான் அரசு இருக்குங்கிறது கிடையாது. இதையும் தாண்டி நிறைய மாற்று வழிகள் இருக்கு. அது அரசு அதோடைய கவனம் அரசுக்கு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் மதுவிலக்கு அறிவித்த போது நாடே மகிழ்ந்திருந்த போது திடீரென வெளிநாட்டு மது மட்டும் விற்பனையாகும் என்று ஒரு அறிவிப்பு வந்தது. தன் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்த மதுவிலக்கு உள்நாட்டு மதுவிலக்காக மட்டுமே மாறிய சூழலில் இன்னும் கொள்கையில் இருந்து மாறாது ஒலிக்கிறது. நிதிஷ்குமார் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவர் சரத் யாதவ் நம்மிடம் என்ன பகிர்ந்திருக்கிறார் பார்க்கலாம். We have decided to close all this liquor and there is a financial burden, but the youth of Bihar is spoiling, so we ban that liquor and we are planning how to combat and how to the losses, how to make all the losses, how can we can come out. नहीं, मेरा साफ कहना है कि लिकर जो है वो देश भर में क्लोज होना चाहिए, इसको बंद होना चाहिए. लिकर जो है वो गरीब आदमी के लिए तो बहुत ही बुरा, जो देसी लिकर है वो तो उसकी हेल्थ के लिए बहुत ही इंजूरियस है. கொள்கையாய் ஒரு கோரிக்கை, மறுபுறம் செயல்படுத்த முடியாத ஒரு நிலை. இதற்குள் சிக்கித் தவிக்கும் அரசுகள், அரசின் பொருளாதார இழப்பு பற்றி குடிக்காதவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நமது கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது பார்க்கலாம். மதுக்கடைகளை மூடினால் தமிழக அரசுக்கு இழப்பு இருக்குமா என்ற கருத்து கணிப்பு கேள்வியை குடிக்காதவர்களிடம் முன்வைத்த போது நமக்கு கிடைத்த பதில்கள் ஆம் 58 விழுக்காடு, இல்லை 26 விழுக்காடு, சொல்ல முடியாது என்ற பதில் 16 விழுக்காடு. கலைச்செல்வி, உங்ககிட்ட தான் நான் கேட்க விரும்புறேன். 58% பேர் சொல்லியிருக்காங்க மதுக்கடைகளை மூடினால், மது விலக்கு கொண்டு வந்தால் பொருளாதார இழப்பு ஏற்படும். குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி
நிதர்சனமா, அதாவது ஆணித்தரமா நம்புறாங்களா இவங்க வந்து என்ன பண்ணாலும் கடைகள் மூடப்படாது அப்படிங்கிற நம்புறதுனால இந்த 58% பேர் இந்த ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்களா? அதாவது கருத்து கணிப்பு நீங்க எப்படி எடுத்திருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாகணும். இதுக்கு முன்னாடி அண்ணாவும் காமராஜரும் ஆட்சி செய்ய போது எந்த கருத்து கணிப்பு இருந்தது, எந்த மதுக்கடை இருந்தது? அவங்க இதை வச்சுதான் வந்து அரசாங்கம் பண்ணினாங்க. சூழ்நிலையில மக்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மீடியம் கருத்து கணிப்பு எடுத்திருக்கீங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. நான் கேக்குறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க எல்லாம் எதை வச்சு அரசாங்கம் பண்ணினாங்க? ஏன் அந்த ஆட்சியை நீங்க கொடுக்க முடியாது? அவங்க பேரை வச்சு நீங்க வந்து அரசாங்கம் பண்ணணும், அந்த பேர் வந்து நம்ம கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏன் ஆட்சி கொடுக்க மாட்டீங்க? மக்களை ஏன் பாதுகாக்க மாட்டீங்க? இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்கள்லாம் நாங்க பண்ணி பார்த்தோம், முடியல. கடைசியா வந்து இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். அதாவது என்னன்னா, மதுவிலக்க கொண்டு வாங்க, மக்களை காப்பாத்துங்க. பணமா இல்ல வருமானமா உங்களுக்குன்ற கேள்வியை தான் இதற்கான பதில் வரும் அப்படிங்கிற பட்சத்துல இத பத்தி கருத்தே சொல்ல விரும்பாத சில பேர் இருக்காங்க. இவங்களுடைய மௌனம் எதை வந்து வெளிப்படுத்துது? அதாவது ஆட்சியாளர்கள் வந்து சரியில்லை, அரசாங்கத்து மேல பழைய மக்கள் தான் வந்து கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மக்கள் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றது எந்த ஒரு மனநிலையை வெளிப்படுத்துது? அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அரசாங்கத்துக்கு மேல நம்பிக்கை இல்ல. என்ன செஞ்சாலும் இவங்க வந்து இப்போ ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. அதாவது 72லயே நம்ம கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது மதுவிலக்கு இருந்த ஒரு நாட்டுல மது விலக்க தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு மானியத்துக்காக கொண்டு வந்திருக்காரு மது விற்பனையை. திரும்பவும் வந்து ஆட்சிக்கு நாங்க வந்தோம்னா மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. இத வந்து மக்கள் மனசுல வந்து அது மாத்தி மாத்தி இவங்க பேசி 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 என்ன ஆச்சுன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்துருச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால யாரு வந்தாலும் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்களுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தாலும் இப்ப திரு ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன். 26% பேர் குடிப்பழக்கம் இல்லாதவர்கள்ல 26% பேர் சொல்லியிருக்கிறாங்க மதுக்கடைகள் மூடப்பட்டால் பொருளாதார இழப்பு, வருவாய் இழப்பு பெரிய அளவுல எல்லாம் இதெல்லாம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்மளுக்கு வருமானம் வருதோ அதை வச்சு நம்மளுடைய உற்பத்தியும் அதை வச்சு நம்மளுடைய டெவலப்மெண்ட்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறவங்களுடைய ஒரு கருத்தா நம்ம அந்த 26% பேர் சொன்ன கருத்தை நம்ம பார்க்க முடியுமா? அப்படி சொல்றதுக்கு இல்ல. 26% மக்கள் வந்து இழப்பு ஏற்படாதுன்னு சொல்றதை வச்சு எதுனா சிந்தித்து பல்வேறு துறைகளின் மூலமாக இந்த வருவாயை ஈட்ட முடியும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அதே சிந்தனை அரசு அதிகாரிகளுக்கும் உண்டு. ஆனால் பழக்க வழக்கத்தில் மதுவோடு ஒன்றிப்போன மக்களை எப்படி பாதுகாப்பது என்ற ஒரே சிந்தனையில்தான் மதுவை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும். அதில் ஈட்டுகின்ற வருமானம் தற்போது அரசினுடைய வருமானமாக கருதி மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்றுதான் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எதுவா இருந்தாலுமே அந்த மாற்று வழியா இருந்தாலுமே அதை எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்க தான் முடிவு செய்யணும். அதுக்கான மாற்று வழியையும் அவர்கள் தான் தேர்வு செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வழிகள் 1000 இருக்கும். மேடம், மக்கள் உயிரை பாதுகாக்கிறது ஒரு அரசினுடைய கடமை இல்லையா? நீங்க வருமானம் போயிட்டு இருந்தா ஒரு தீமையான ஒரு பழக்கத்துலதான் நீங்க வருமானம் தேடுவீங்களா? இது போன்று மேலும் நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இந்த மது புழக்க விவகாரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுவது நிஜம். ஆனால் மக்களுக்கு மதுவால் மது கடைகளால் ஏற்படும் பொருளாதார இழப்பு, ஆரோக்கிய இழப்பு, ஏன் உயிரிழப்பு, இவற்றை கருதி நம் அரசு மதுவிலக்கை கொண்டு வருமா? மதுவா மதுவிலக்காவின் இறுதி நிகழ்ச்சியில் பேசுவோம். நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். விடைபெறுவது காயத்ரி. தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தி தொலைக்காட்சியுடன்.